வணக்கம். என்னுடைய பெயர் சுந்தர். புதுக்கோட்டை மாவட்டம் கம்மஞ்செட்டி சத்திரத்துலேருந்து பேசுகிறேன். இப்பொழுது இன்றைக்கி ஒரு 12 புதிய பேருந்துகளை வழித்தடங்களை புது பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. டவுன் பஸ்ஸு. அதை மந்திரி இப்போ தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. சந்தோஷமாக இருக்குது. அரசாங்கம் நிறையா பெண்களுக்கும் இலவச பேருந்துகள் எல்லாம் செய்யுது. பயனடைகிறாங்க. நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கூட இங்கே பாருங்கள், பின்னால் பாருங்கள், உள்ள சேரும் சகதியுமாக இதுவாக இருக்குது. வழித்தடங்களை திறந்து வச்சா பஸ்ஸு மட்டும் இருந்தால் போதுமா? மாணவர்களும் வேலைக்கு போகிற பெண்கள், ஆண்கள் எல்லோரும் ரொம்ப சிரமப்பட்டு சகதிக்குள்ளே வர்ற மாதிரி இந்த மழைக்காலங்கள் இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் மழைக்காலங்களில் தான் இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு சகதிகளுக்குள்ளே ஏறுற மாதிரி இருக்குது. இது கட்டுமான பணிகள் முடிய எப்படியும் ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். மாணவர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. புது பஸ் ஸ்டாண்டில் நிற்கவோ கொள்ளவோ இடம் இல்லாமல், மழை பெய்கிற காலத்தில் வெயில் அடித்தா கூட எங்கேயாவது ஒதுங்கி நிற்பாங்க. மழை காலத்தில் எப்படி அந்த புத்தக பையை வச்சுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதெல்லாம் ஆட்சியர் ஆமாம் சகதி சேர்மா இருக்குது. அதை கொஞ்சம் எவ்வளோ செலவு பண்ணுறது, அதுக்குள்ளே இதைகளை ஒதுக்கி அதாவது அரசாங்கம் நல்லது பண்ணாலும் குறைகள் சொல்லாத அளவுக்கு. ஏன்னா அதெல்லாம் கவனத்தில் கொண்டு இதை கொஞ்சம் சரி செஞ்சு கொடுக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேயர்கிட்ட நேராகவே நான் போய் சொன்னேன். நானும் திமுக அனுதாபி தான், திமுகவோட இது தான். அதனால் நமக்கே கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல. மாநகராட்சி கண்ட்ரோலில் இருக்கும்போது மேயர் கவனத்தில் எடுத்து சொல்லணும். கலெக்டர் வருவாங்க ஓப்பன் பண்ணுறதுனால அவங்களாம் பார்க்கணும். எல்லோரும் தான் பார்க்கணும். அவங்களாம் காரில் போகிறதுனால ஒன்றும் தெரியாமல் இருக்குது. இங்கே ஃபீல்டில் பார்த்தா தான் மக்களோட சிரமம் தெரியும். ஏன்னா அரசு நல்லது நிறையா செய்யுது. செஞ்சாலும் அது இந்த மாதிரி சில குறைகளால் அரசுக்கு கெட்ட பேராக இருக்குது. அதை கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா எல்லாத்துக்குமே முதலமைச்சர் பார்ப்பாருன்னு இது பண்ண முடியாதுல. ஒரு திட்டத்தை போடுறாரு, செயல்படுத்துகிறாரு, இது பண்ணுறாரு. அவருக்கு கெட்ட பேர் வராத அளவுக்கு கீழே உள்ள ஆட்சியாளர்கள் அதை நல்ல முறையில் செஞ்சு மக்களோட நற்பெயரை சம்பாதிக்கணும்னு ரொம்ப இதாக கேட்டுக்கிறேன்.